ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு டவுட்ஸ் தான். சிலபஸ் வந்து இப்போ புக்ஸ் எதுவும் மாறப்போதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜஸ் வந்து பண்ணுறீங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம், நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அந்த கொஷின்ஸ் வந்து அகைன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம சிஎம்ஏ பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2012 சிலபஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நார்மலாக இருக்கும். 2012 சிலபஸ், அப்புறம் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2016 சிலபஸ், அப்புறம் ஒரு 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2020 வர வேண்டியது. சரிங்களா? டியூ டு கோவிட் ரீசன் அப்படிங்கிறதுனால 2022 சிலபஸ்லாம் வந்துச்சு. ஓகே, அப்போ நார்மலாக வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சிலபஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ 12க்கு அப்புறம் 16 வந்திருக்கு, 16க்கு அப்புறம் 20 வர வேண்டியது. கரெக்டுங்களா? ஆனால் 20க்கு பதிலாக 22ல் தான் வந்து சிலபஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீசன் வந்து அந்த டைம் கோவிட் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனால். அப்போ அப்படிங்கும் போது இப்போ அடுத்து எப்போ சிலபஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு நார்மலாக நான் இப்போ சொன்னபடி பார்த்துருப்பீங்க. நார்மலாக 4 இயர்ஸ். ஸோ நார்மலாக 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் மினிமம் 2 இயர்ஸ்க்கு இந்த சிலபஸ் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? 2 இயர்ஸுங்கிறது 4 அட்டெம்ப்ட். ஓகே, நான் 2 இயர்ஸுங்கிறது 4 அட்டெம்ப்ட்டுக்கு இந்த சிலபஸ் அப்படியே இருக்கும். நான் சொல்கிறது மினிமம். மேபி இன்னொரு அவங்க வந்து இந்த கோவிட் டைமில் வந்து 6 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ண மாதிரி இன்னொரு 2 இயர்ஸ் தள்ளி போச்சு போகுமா இல்லைங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். சரிங்களா? ஆனால் நார்மலாக வந்து இந்த 4 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வந்து என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரலாம். அது ஃபியூச்சரில். சரிங்களா? நான் சொல்கிறேன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 2 இயர்ஸ். இப்போது இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இன்னும் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நார்மலாகவே 2 இயர்ஸ் இருக்குது. அப்போது 2 இயர்ஸ் மேலே கூட ஆகலாம். நான் சொல்கிறேன் நார்மலாக முன்னாடி நடந்த வச்சு 2 இயர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, மேபி அவங்க வரதை பேஸ் பண்ணி. அதனால் இதை பற்றிலாம் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. 2 இயர்ஸுங்கிறது 4 அட்டெம்ப்ட் நார்மலாக நான் சொல்லி, அதாவது இது வரைக்கும் நடந்ததில்லை. மேபி 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர்ஸ் ஆகலாம், சொல்ல முடியாதுல்ல நம்ம. அதனால் நீங்கள் இதை பற்றி மைண்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? சிலபஸ் சேஞ்சஸ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் அதை பற்றி தாட் பண்ணி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகே, சிலபஸ் மாறிச்சுன்னா ரொம்ப மாறிடுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்க வேண்டாம். இப்போ 16 சிலபஸ் முன்னாடி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பேப்பர் 7 வந்து டேரக்ட் டாக்ஸேஷன் மட்டும் இருந்துச்சு. குரூப் 2ல் ஜிஎஸ்டி தனியாக இருந்துச்சு. அப்போ இப்போ 22 சிலபஸ் பார்த்தம்போது என்ன பண்ணிட்டாங்க? பேப்பர் 7ல் டேரக்ட் டாக்ஸையும் இன்டைரக்ட் டாக்ஸையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி 16 சிலபஸில் சிஎஃப்எம் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து ஒரே சப்ஜெக்டாக இருந்துச்சு. இப்போ குரூப் 2ல் அது 2 பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை வந்து ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி இன்னைக்கு டேட்டில் வந்து 2 வருஷம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போகிறத இப்போ திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? இது எங்கேருந்து கொஷின் ரைஸ் ஆச்சு? நீங்கள் ஒருவேளை வேறு எங்கேயும் வீடியோ பார்த்து, வேறு ஏதாவது யாரோட வீடியோ பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆச்சான்னு தெரியல. ஸோ மெனி மெசேஜஸ் ரீசெண்டாக எனக்கு இதே மாதிரி வந்துருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஓகே, தட்ஸ் ஆல். நார்மலாக 2 இயர்ஸ், அதாவது அவங்க அந்த கவுண்ட் பண்ணி பார்த்தாலே 2 இயர்ஸுக்கு இருக்குப்பா. மேபி 4 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் யுவர் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ சிலபஸ் வந்து இந்த இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இது நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இந்த குரூப் 1 பண்ணவா குரூப் 2 பண்ணவா டவுட்டாக இருக்கு ப்ரோ, இருக்கிற டைமில் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியலன்னு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணாதீங்க. குரூப் 1 குரூப் 2 உங்களுக்கு எந்த குரூப் பண்ண தோணுதோ டைம் பாருங்கள், பொறுமையாக படிங்க. உங்களுக்கு டைம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 1 ஒரு அக்டோபர் 1 வரைக்கும் நல்லா படிங்க. இருக்கக்கூடிய டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை பண்ண முடியுதான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள். ப்ரோ நான் நினச்சதை அச்சீவ் பண்ணுற மாதிரி தெரில, நான் சரியாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னா, சரியாகவே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எந்த குரூப்பில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இப்போவே அப்ளை பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அக்டோபர் 10 வரைக்கும் நமக்கு இருக்குது வித்தவுட் ஃபைனல். ஏன் இப்போவே அவசரமாக போய் பண்ணுறீங்க? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து குரூப் 1 அப்ளை பண்ணிடுறீங்க. லாஸ்ட் மினிட்ல குரூப் 1 போய் அப்ளை பண்ணிட்டேன், நான் குரூப் 2 அப்ளை பண்ணிக்க முடியுமா, கன்வெர்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேட்குறீங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே அப்ளிகேஷன் சொல்லி போடாதீங்க. செப்டம்பர் 1 ஆகுது, அக்டோபர் 10 வரைக்கும் போர்ட்டல் இருக்குது. சரிங்களா? நான் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2 பண்ணலாமா குரூப் 1 பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குரூப் பண்ணணும்னு தோணுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த குரூப் கான்சன்ட்ரேஷனோட இருக்கலாம் அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது அது உங்கள் ப்ராசஸ். ஓகே, ஆனால் அவசரப்பட்டு இப்போ பண்ணாதீங்க. ஒரு 1 மந்த் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே,
தட்ஸ் ஆல். அதனால் புக்ஸ் மாறதை பற்றி சிலபஸ் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு சில டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஸ்டடி மெட்டீரியல் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எடிஷன் மாறிட்டே இருக்கும். எடிஷன் நான் சொல்ல சிலபஸஸ் இல்லை, எடிஷன்னா இயர்லி ஒன்ஸு இல்லை 6 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, புக்கை வந்து ரீப்ரிண்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆமாம், பிரிண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா சில சம்ஸ் உள்ள கொண்டு வராங்க, சில சம்ஸ் கட் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே, ரீசெண்டாக வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் புக்ஸ் அப்படிங்கிறது அடுத்த அப்கமிங்கில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ப்ரோ. ரீவெரிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் ஜூன் டேர்முக்கு எக்ஸாமுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசல்ட் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்ஸ் வரும் October 1st வீக்கில் வந்துடும். சரிங்களா? October 1க்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதுக்குள்ளே வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து நான் முன்னாடியே முடிச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸ்கில் ட்ரைனிங் முன்னாடி முடிச்சிட்டிங்க, பட் எக்ஸாம் மட்டும் தான் வைக்கல. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நவம்பரில் வரும், இல்லை ஜனவரி பிப்ரவரியில் வரும். சரிங்களா? இதனால் உங்களோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகுது. ஸோ யூ டோன்ட் வரி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதே மாதிரி எக்மோர் எஸ்ஏஆர்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் ஒன்றே சொல்கிறேன் ப்ரோ, நான் குரூப் 1 மட்டும் தான் எழுத போகிறேன். எனக்கு இந்த மாதிரி எஸ்ஏஆர்ஸ்லேருந்து மெயில் வந்திருக்கு, இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண சொல்லி வந்திருக்கு. இது நான் பண்ணணுமா வேண்டாமா? ட்ரைனிங்கிறது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிடுங்க. ப்ரோ நான் சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன், இப்போதைக்கு பண்ண வேணாம்ல. இப்போ பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு 6 months கழிச்சு நீங்கள் தான் பண்ணணும். அப்போ மெயில் வராமல் முடிச்சுன்னா நீங்கள் தான் போய் எனக்கு ரெக்வஸ்ட் மெயில் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பண்ண வேண்டிய ஆப்ஷன் இல்லை. எப்படி பண்ணாலும் நம்ம தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணலாம், ஒரு 6 months கழிச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மெயில் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபோக்கஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அது உங்களுக்கு ஆன்லைனில் வந்தாலும் சரி தான், உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளாஸஸ் வரணும்னு சொன்னாலும் சரி தான், என்ன சொன்னாலும் சரி அதை முடிச்சிருங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ப்ரோ. நான் சிங்கிள் குரூப் முடிச்சிட்டேன். இப்போ நான் லாஸ்ட்டாக குரூப் 2 மட்டும் தான் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு மெயில் வந்திருக்கு. இப்போ நான் பண்ணுமா? இப்போ நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது மஸ்ட் ஆக்சுவலாக அந்த மாதிரி டைமில். ஓகே, சரி. அதே மாதிரி ப்ரோ, நான் போத் குரூப் எழுத போகிறேன். இப்போ எனக்கு ட்ரைனிங்க்கு மெயில் வந்திருக்கு, நான் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணி தான் ஆகணும். ப்ரோ எனக்கு மெயில் வந்திருக்கு, ஆனால் நான் சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன், இப்போ பண்ணவா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பர்சனல் பேசுகிறேன்னா பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பண்ண தேவையில்லைனாலும் 6 மாதம் கழிச்சு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எப்படின்னா நீங்கள் பண்ணணும். இன்றைக்கி பண்ணனா 6 months கழிச்சு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ மெயில் சென்ட் பண்ணிட்டாங்க, ஒரு குரூப் தான் நான் எழுத போகிறேன். இப்போ நான் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டில் ப்ராப்ளம் வருமா? அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு குரூப் தான் எழுத போகிறீங்க, இன்னொரு குரூப் பேலன்ஸ் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் நான் அந்த டைமில் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரூல்ஸ் படி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் என் பர்சனல் அட்வைஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதே பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா? இது நிறைய பேரோட டவுட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி வந்து இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது வந்து தியரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தியரி ரைட் பண்ணுறது வந்து எந்த மாதிரி ரைட் பண்ணணும், அதாவது லைக் எப்படி சொல்கிறதுனா எவ்வளோ பேஜஸ் ரைட் பண்ணால் மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் நார்மலாக சொல்கிறேன், 7 மார்க்குக்கு இப்போ உங்கள் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு 30 pages டேக் பண்ணி அப்படியே ஒரு புக்லெட் மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுதான் ஆன்சர் ஷீட்டு. ஒரு ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜ் என்ன இருக்கும், OMR இருக்கும். அந்த OMRல என்ன இருக்கும், இன்டர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 15 இது இருக்குமா, 15 MCQ இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஓகே, உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் வச்சு அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். உங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு பேஜே OMR ஷீட் தான். ஆன்சர் மட்டும் ஷேட் பண்ணால் ஒரு MCQக்கு 2 மார்க்கு. அப்போ 15 × 2 30 மார்க்ஸ். ஓகே, இப்போ தியரிட்டிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் உள்ள ரைட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ தியரிட்டிக்கல் எப்படி ரைட் பண்ணுறது, எவ்வளோ பேஜஸ் ரைட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ். உள்ள ரூல்டு ஷீட்டு தான், எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு லைன் போட்டு தான் இருக்கும், ரூல்டு தான் இருக்கும் ஆன்சர் ஷீட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நார்மலாக ஒரு 2 pages கண்டிப்பாக ரைட் பண்ணணும். 7 மார்க் தியரினா கண்டிப்பாக 2 pages ரைட் பண்ணி ஆகணும். ஒரு லைன் விட்டு ரைட் பண்ணுறாங்க ப்ரோ, அப்படி பண்ணக்கூடாது. கேப் விடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கணும். ஒரு லைன் விட்டு சில பேர் இந்த ஸ்கூல்ஸில் பண்ண அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு நான் அப்கமிங்கில் ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் காமிக்கிறேன். ஓகே, 2 pages கண்டிப்பாக பண்ணணும்ப்பா. 2 pages கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கு மேலே போனாலும் தப்பு இல்லை, பட் 2 pages கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். 2 pages மஸ்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் பண்ணாலும் தப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் 2 pages கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். 2 pages அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும். அதுக்கு மேலே போனாலும் தப்பு இல்லை. ஏன்னா சில தியரிக்கு மேபி கொஞ்சம் அதிகமாக சொன்னால் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் தாராளமாக. ஓகே, ஃபைன். கால்குலேட்டர் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதெல்லாம் ஏன் இங்கே இப்போ சொல்கிறேன், இப்போ நிறைய பேரோட டவுட்ஸ் எனக்கு ரீசனாக வந்த மெசேஜஸ். கால்குலேட்டர் அப்படிங்கும்போது வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் கால்குலேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. குட்டியாக பேக்கெட் கால்குலேட்டர்லாம் வாங்கி வச்சுக்காதீங்க. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஆர்பெட்டு இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ், கேஷியோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், தப்பு இல்லை. ஓகே, இது மட்டும் வேண்டாம். சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணணும்னா வேண்டாம் நமக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இருக்கக்கூடிய டேஸில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் முடிச்சிட முடியுமா ப்ரோ? தாராளமாக முடிச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு வந்த மெசேஜஸ். இந்த மெசேஜஸ்க்கு தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் ரிப்ளைஸ் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பை மட்டும் நான் இப்போது
சொல்கிறேன், பாயிண்ட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க சரிங்களா? இப்போ நோட்ஸை மட்டும் சில பேர் வாங்குவீங்கள்ல, அதாவது கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நோட்ஸ் மட்டும் வாங்குவீங்கள்ல, ஓகே, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சில இடத்துல நல்லது, சில இடத்துல கெட்டது, ஓகேங்களா? சில இடத்துல நல்லதுன்னா அதை கட் ஷார்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே. இப்போ புக்கில் பெரிய பேராகிராஃப் இருக்குது, எனக்கு அவங்க கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, அது நல்லாயிருக்கும், ஓகே. ஆனால் ஒரு நிறைய ஃபார்முலா மட்டும் நான் ஒரு 100 rupees 200 rupees கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல வந்து அது எம்சிக்குலாம் சில பேர் வந்து 100 rupeesக்கு வாங்குவீங்க, கரெக்டுங்களா? 100 rupees 200 rupeesக்கு அது ஓகே, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சேவ் ஆகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அது நல்லது கிடையாது. ஆக்சுவலாக அது நல்ல விதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்கள். இப்போது ப்ரோ ஒரு ஏதோ சைட்டில் வந்து நான் ஒரு 100 rupeesக்கு 1 word வாங்குறேன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லது. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எம்சிக்யூ இருக்குது, ஒரு 200 MCQs இருக்குது சரிங்களா? ஓகே, எம்சிக்யூ ஃபுல்லாக மக்கப் எம்சிக்யூனா என்ன பிடிஎஃப் இருக்குது, அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கையில் ஃபுல்லாக அப்படியே வந்து மார்க் பண்ணி அது என்ன இருக்குது ஏன் இருக்குன்னு புரிஞ்சு படித்து இன்கேஸ் அதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணோன்னா வி ஆர் பிரில்லியன்ட் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படியே நான் மக்கப் பண்ணிட்டேன், நாளைக்கு எக்ஸாமில் போய் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் நாலேஜ் வைஸ் அது யூஸே கிடையாது, கண்டிப்பாக யூஸே கிடையாது. நீங்கள் ட்ரையே பண்ணல, சும்மா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அதை எப்படா மக்கப் பண்ணால் எப்படா மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸில் தான் இருந்தீங்க. ஈவன் அவங்க கொடுத்துருந்த ரைட்டாக தப்பான்னு கூட உங்களுக்கு தெரியல, கரெக்டுங்களா? மேபி அவங்க டைப் பண்ணும்போது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்டு தானப்பா, அதை சரியாக பாயிண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுன்னா யூ ஆர் பிரில்லியன்ட். அதை பாயிண்ட் அவுட் பண்ண தெரியாமல் கொடுத்தாங்க, 200 rupees கொடுத்து வாங்கினேன், 200 MCQs பார்த்தேன், படித்தேன், முடிஞ்சு என்ன யூஸ் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யூஸ் பாருங்கள். அது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் பிரில்லியன்ட். அதை கொடுத்தாங்க ப்ரோ 10 minutes படித்து முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள தப்பு நான் சொல்லலை. மேபி டைப் பண்ணும்போது பிரிண்ட் மிஸ்டேக்ங்கிறது நேச்சர், நான் பண்ணும்போது வரலாம், நீங்கள் பண்ணும்போது வரலாம், யார் பண்ணும்போது வரலாம், அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்துருச்சு. நீங்கள் அதை கவனிக்கல, என்ன பண்ணுவீங்க? தப்பாக தானே படிச்சு எக்ஸாம் போவீங்க. அப்போ யாருக்கு அது டிஸ்அட்வான்டேஜ்? உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். அந்த எம்சிக்யூ அப்படியே படிச்சு போயிட்டீங்க, எவ்வளோ மார்க் வரும்? கரெக்டாக ஒரு எம்சிக்யூக்கு 2 mark. உங்களோட CMA இன்டர் குரூப் 1 மார்க் 198. நீங்கள் பண்ண ஒரு 1 word தப்பு இங்கே வந்து நிற்குது, ஓகேங்களா? ஒரு 1 wordனால நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணனால யார் அஃபெக்ட் ஆகிறா? நம்ம தான் அஃபெக்ட் ஆகிறோம். ஓகே, அப்போ சரி பண்ணணும்னா என்ன பண்ணுறது? எம்சிக்யூ இப்போ படிக்காதீங்க, November 20 மேலே படிங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. எம்சிக்யூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் இந்த மாதிரி படிக்கலாம். எம்சிக்யூக்கு வந்து ஒரு சைட்டை போய் நான் வாங்கி நான் PDF வாங்குறேன், ஐ மீன் அடிஷ்னலாக இப்போ நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கக்கூடிய எம்சிக்யூ தாண்டி வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் அங்கே ஒன்று கொடுத்தாங்க நான் வாங்கினேன் அப்படிமா இருந்துச்சுன்னா அதை PDF பார்க்குறீங்கன்னா ஓகே, நான் வேணான்னு சொல்லவே இல்லை, பாருங்கள். ஆனால் பார்த்தாலும் பேப்பராக வாங்கினாலும் புரிஞ்சு பண்ணுங்க. கொடுத்தாங்க, நான் மக்கப் பண்ணேன், அப்படியே ரைட் பண்ணேன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் அங்கேயே நீங்கள் பணையம் வைக்கிற மாதிரி தான் நான் சொல்வேன், ஓப்பனாக சொல்லப்போம் சரிங்களா? அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஓகே? அது உங்களுக்கு நல்லது கிடையாதுப்பா, ஓகேங்களா? ஏன்னா சில பேர் பண்ணுறீங்க, அது நிறைய பேருக்கு அது இப்போ தேவையில்லாத ஒரு இடத்துல போய் அஃபெக்ட் ஆகிடுது, அதுதான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ், ஏதாவது ஃபார்முலாஸ் இங்கே இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் மட்டும் நான் வாங்கிக்கலான்னு இருக்கேன். 100 rupeesக்கு கொடுக்குறாங்க ஃபார்முலாஸ் மட்டும், என்ன யூஸ்? இன்றைக்கி மக்கப் பண்ணுறீங்க, நாளைக்கு போய் ரைட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நல்லா மார்க் வாங்கணும், ஃபார்முலாஸ்லாம் இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஃபார்முலா ஒருத்தவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அந்த ஃபார்முலாவை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்க, அங்கே ஃபார்முலா கொடுக்குறாங்க, ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஃபார்முலா கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, எனக்கு அவங்க கொடுத்தா நான் வாங்கிக்கிட்டேன், இந்த இவங்க கொடுத்தா நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அது நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே மக்கப் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நோ யூஸ், சரிங்களா? இதுக்கு தான் என்னோட பர்சனல் அட்வைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அப்பப்போ இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் டெய்லி ஒரு 1/2 hour அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்கோ அப்பப்போ நம்மளே வந்து நம்ம கையில், யாரையும் நம்ம வேண்டாம், நம்ம கையில் புக்கு, நம்ம கையில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வச்சு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னா, நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சில இடத்துல வந்து நம்ம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்கிறத தாண்டி நாலேஜோட போனால் தான் பாஸ் பண்ண முடியும், புரியுதுங்களா? நாலேஜோட இருந்தால் தான் நான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. அந்த நாலேஜ் வேணால் பாஸ் பண்ண முடியாதுப்பா, இது நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதே நீங்கள் புக்கில் நீங்களே புரிஞ்சு ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஃபார்முலா ரைட் பண்ணி பாருங்கள், ஒரு நோட்டை பேக்கில் எடுத்துக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, புக் பாருங்கள், ஓகே? இப்படி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், என்றைக்கும் எரேஸ் ஆகாது. ஆனால் அதே ஒரு PDF வாங்கிட்டேன் அப்படின்னா இங்கே நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டேன்னா நான் தப்பிச்சேன். அதை மக்கப் எப்படி பண்ணலாம்? சும்மா பாஸ் பண்ணால் போதும், இன்றைக்கி படித்ததான் நாளைக்கு போட்டுட்டேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எனக்கு தான் வந்து லைஃப்பில் நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபார்முலாவை சின்னதாக ஸ்கிப் பண்ணால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், புரிஞ்சிக்க மாட்டேன், கரெக்டு தானேப்பா? ஃபார்முலா புரிஞ்சு பாருங்கள். ஒரு ஃபார்முலாவை அவங்க மாற்றி ஒரு டேட்டா மாற்றி கேட்டாங்கன்னா நீங்களே ஃபார்முலா அந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆனால் இது மட்டும் தான் அப்படின்னு நீங்கள் அந்த ஃபோக்கஸில் மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி வேறு ஒன்று கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஏன்னா மக்கப் பண்ணியிருக்கீங்க,
ஓகே, அதனால் அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் நான் அதை நான் சொல்கிறேன். இன்னொன்று, பாஸ் பண்ணால் போதும் ப்ரோ, ரொம்பலாம் ஆசைப்படல ப்ரோ, எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனால் போதும், அந்த மைண்ட் வேண்டாம். எல்லா சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ மார்க்? 40 டோட்டல் 160 தான் வருது. அந்த மைண்ட்ஸில் வைக்காதீங்க. ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்டில் 60 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட பண்ணிங்கன்னா 200 வரும். எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆக முடியும். 40 எடுத்தால் போதும் மைண்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா 40 தான் கண்டிப்பாக வரும். பாஸ் தானே, 4 சப்ஜெக்ட் சேர்த்து பாருங்கள், 160 தானே வருது, 200 எடுத்தால் தானே பாஸ். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக எனக்கு வந்த பர்சனல் மெசேஜஸ், கமெண்ட்ஸ், அதை தான் நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துருந்தேன். மேபி இதே டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். இன்னொன்றுப்பா, நான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எதுவும் டவுன் ஆகாதீங்க, எதனாலும் பர்சனலாக மெசேஜஸ் கூட நீங்கள் பண்ணுங்க, என்விரான்மெண்ட் சுற்றி நல்லா வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் ப்ரோ, என்விரான்மெண்ட் சுத்தமாக சரியில்லை ப்ரோ, ஒஸ்ட்டான என்விரான்மெண்ட் ப்ரோ, ரொம்ப பைத்தியபட்சமாக இருக்கேன் ப்ரோ, அப்படியே மென்டல் ப்ரெஷராக இருக்குது ப்ரோ, வீட்டில் சப்போர்ட் கிடையாது, சுற்றி இருக்க சப்போர்ட் கிடையாது, தனியாக நான் மட்டும் தான் ப்ரோ, எனக்கு நான் தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்து அது நிறைய இடத்துல மெசேஜஸ் பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எனக்கு சொல்லியிருந்தேன், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், உடனே நீங்கள் அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு வந்துருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்பி ஷேர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து என்னை முன்னப்பறம் நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்க, இருந்தாலும் என்னை நம்பி உங்களோட மெசேஜஸ் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை நினைக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் என்விரான்மெண்ட் சரியில்லாமல், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சரியாக இல்லாமல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம எப்பயுமே இது பண்ணிக்க முடியும். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நான் என்விரான்மெண்ட்டுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக என்னன்னு புரிஞ்சுப்பீங்க, மெச்சூரிட்டி லெவல் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் அதை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்டான சுச்சுவேஷனில் ஏதாவது ஷேர் பண்ண தோணுச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டவுன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சரிங்களா? என்னை நம்பி வந்துட்டீங்க, அவ்வளோதான். ஸோ கடைசி வரைக்கும் வந்து உங்களை ஒரு சேவ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போகணும் இல்லையா? அது என்னோட சப்போர்ட் இருக்கணும்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பார்க்கலாம்.